ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. புது போஸ்ட் உள்ளே ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் உள்ளே ஆட் ஆகுறதுனால வேகன்சி காலி பணியிடங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஏது நம்ம பார்க்கலாம். 2024 ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பிளானர் ரிலீஸ் பண்ணும் போதே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா 23 எக்ஸாம்ஸ் அந்த அளவுக்கு பின்னாக இல்லை. 24 நம்ம அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பிளானரை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணும் போதே யூபிஎஸ்சி மாடலை புதுசாக பின்னாக கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய போஸ்ட்டு உள்ளே புதுசாக பின்னாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் உள்ளே ஆட் பண்ணதுனால உங்களுக்கான வேக்கன்சியும் அதிகமாக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்பில் என்னென்ன போஸ்ட்லாம் உள்ளே பின்னாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம், அதை நம்ம பின்னாக பார்த்துடலாம். ரைட்? ஓகே, சரிப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? டீட்டெயில்ஸ் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் த எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இந்த கம்பைன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் பின்னாக இருக்குது. ப்ராசஸை சீக்கிரமாக பின்னாக முடிக்க முடியும். ஏன்னா இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் பின்னாக எடுக்குது, ரொம்ப நாள் பின்னாக எடுக்குது எக்ஸாம் முடிக்கிறதுக்கு. ஸோ கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கலாம், அடுத்தடுத்த எக்ஸாம் சீக்கிரமாக பின்னாக வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 4 இருக்குது, விஏஓ இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு 10th லெவல் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலபஸும் காமனாக வந்திருக்கு. குரூப் 4 தனியாக, விஏஓ தனியாக கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக பின்னாக எடுக்கும், ப்ராசஸ் பெருசாக பின்னாக போகும். கம்பைன் பண்ணி பண்ணும்போது எக்ஸாம் ஒன்றா கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனியாக பின்னாக பிரிச்சுப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய போஸ்ட்டை கம்பைன் பண்ணியிருக்காங்க அண்ட் புதுசாக சில போஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக நம்ம பின்னாக பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இதில் குரூப் 2 2A பின்னாக பாருங்கள். அசிஸ்டன்ட் அண்ட் கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பின்னாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, இன்னொன்று இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன வேகன்சி வரப்போ பின்னாக சொல்லலை. பட் புதுசாக உள்ள போஸ்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா வேகன்சி நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா 23 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலை, 24 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 26 தமிழ்நாடு எலெக்ஷன் பின்னாக இருக்குது. அப்போ 24 கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் உங்களுக்கு 25 எண்டு வரைக்கும் பின்னாக போகும். அதுக்கான ப்ராசஸ் எலெக்ஷன் பேஸ் பண்ணியும் அது எல்லாமே பின்னாக பார்த்துட்டு இருக்க முடியும். அப்போது இந்த 2 வருஷம் நமக்கான வாய்ப்பை சரியாக நம்ம பின்னாக பயன்படுத்திக்கணும். இப்போ குரூப் 2 2A அப்படின்னு சொல்லும் போது சிலபஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காமனாக தான் இருக்க போகுது. டெக்னிக்கலாக என்ன வருது அப்படின்னா அதுக்கு மட்டும் சில விஷயம் உள்ளே பின்னாக கொண்டு வருவாங்க. இதில் முக்கியமான விஷயம், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 16 போஸ்ட் உள்ளே பின்னாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. 16 போஸ்ட் உள்ளே வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி டிஎன்இபி பின்னாக இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்செல்லாம் என்ன பண்ணாங்க, தனியாக கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாமே டிஎன்பிசி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய எக்ஸாம் டிஎன்பிசி உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு வேகன்சி அதிகமாக பின்னாக போகும். இப்போ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் இப்போ ஆவின்லாம் பின்னாக இருக்குது. இப்போ இந்த ஆவின் போஸ்ட்லாம் உள்ளே வருது அப்படின்னா அதுக்கும் சில போஸ்ட் தனியாக பின்னாக பண்ணுவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு போஸ்ட் உள்ளே வருதுன்னா அங்கே வேகன்சியும் அதிகமாக பின்னாக இருக்கும். இப்போது ஏபிசி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏபிசிக்கு பின்னாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டி புதுசாக போஸ்ட் உள்ளே வருது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வேகன்சி உள்ளே பின்னாக வரும். ஓகே, அப்போ இங்கே வேகன்சி போஸ்ட் அதிகமாக உங்களுக்கு காலி பணியிடங்களும் அதிகமாகும். அதை நம்ம சரியாக பின்னாக பயன்படுத்திக்கணும். இது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2024 வேகன்சி இன்னும் பின்னாக சொல்லலை. பட் கண்டிப்பாக பின்னாக சொல்லுவாங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் போகிற வரைக்கும் கூட வேகன்சி அதிகமாக பின்னாக ஆகலாம். லாஸ்ட் டைம் 7000 கொடுத்தாங்க, 11,000 ஆச்சு, 12,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகினே போச்சு. இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 1200 கிட்ட பின்னாக கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்டர்வியூ ரிசல்ட் இன்னும் பின்னாக வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா போஸ்டிங்லாம் பின்னாக பிரியும். அதுக்கப்புறம் வேகன்சி அதிகமாகலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆவின்ஸ் உள்ளே பின்னாக வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் பின்னாக படிக்கிறது. பட் டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் எக்ஸாம் உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் எதில் பின்னாக கிரேட் வச்சுருக்கீங்களோ அதை பின்னாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பின்னாக வருது, இப்போ டெக்னீஷியன், லேப், ஆப்ரேஷன், ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிஷியன், பில்டிங், ஆட்டோ மெக்கானிக், டயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ்லாம் பின்னாக ரிலீஸ் ஆகும். என்னென்ன எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது, எல்லாமே வரும்போது டெக்னிக்கலாக நீங்கள் பின்னாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 பின்னாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், இன்னொரு பாருங்கள் வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே பின்னாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ப்ரிப்பேர் ஆக முடியும். அப்போ என்ன போஸ்ட்டாக உள்ளே ஆட் ஆகிருக்கோ அது பேஸ் பண்ண மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ டேபிள் 1 இது பின்னாக கொடுத்துருக்காங்க. டேபிள் 2 பின்னாக பாருங்கள். இது எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக என்ன விஷயம் பின்னாக இருக்கும். இப்போ குரூப் 2 பின்னாக இருக்குது, குரூப் 4 பின்னாக இருக்குது. இருக்கிற போஸ்ட்டை உள்ளே பின்னாக ஆட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக கொண்டு போகிற விஷயம் நம்ம பின்னாக பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் லீகல் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கம்பைன் லீகல் சர்வீஸ் எஜுகேஷன், ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பின்னாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்கள்,
சயின்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், எக்ஸ்டென்ஷன், ஃபிஷரிஸ் எல்லாமே தனியாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றை வந்துட்டு உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை உள்ள கொண்டு வந்தனால என்ன ஆகுது அப்படின்னா ப்ராசஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பின்னாக்க முடியும். எக்ஸாம்பிள் என்ன சொன்ன மாதிரி தான் இப்போ அக்ரிகல்ச்சருக்கோ ஹார்டிகல்ச்சருக்கோ தனி எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம் கனெக்ட் பண்ணணும், ரிசல்ட் வந்து பின்னாக்க விடணும், இன்டர்வியூ வந்து பின்னாக்க முடியும், ப்ராசஸ் பெருசாக வந்து பின்னாக்க போகும். பட் ஒன்றா கம்பைன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல் தமிழ் காமனாக வந்து பின்னாக்க இருக்கலாம். எலிஜிபிள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சேம் தான். எந்த ஒரு எக்ஸாம் நீ டிஎன்பிஎஸ்சி எழுதினாலுமே எலிஜிபிள் பேப்பர் உள்ளே வந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் காமனாக வச்சு முடிச்சிருவாங்க. டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு மட்டும் தனித்தனியாக எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கான வேகன்சியும் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை விட எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ராப்பராக வந்து பின்னாக தெரியாது. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இங்கே 16 போஸ்ட் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த போஸ்ட் நம்ம வந்து பின்னாக பார்த்துருப்போம். அது இல்லாமல் 16 போஸ்ட் உள்ளே வருது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான வேகன்சி அதிகமாகலாம். வேகன்சி அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான காம்படிஷனும் அதிகமாக வந்து பின்னாக ஆகும். ஸோ இந்த காம்படிஷன் எதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். 2024 ஜான் 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறமா கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் எக்ஸாம் அப்புறமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த 6 மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸ்கூல் புக்கை படிக்கணுமா, இல்லை டெஸ்ட் வந்து பின்னாக போடணுமா, எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதுக்காக டைம் வந்து பின்னாக வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன வேகன்சி வரும், என்ன போஸ்ட் வரும், ஏஜ் என்ன வரும், அதெல்லாம் பார்க்காதீங்க. பேசிக்கான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா இல்லையா, ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா, அதை மட்டும் வந்து பின்னாக பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் என்றைக்கு வரும், எப்போ வரும், எந்த மாதம் வரும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். இதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாக விடுறாங்க, பிளானர் விடுறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து பின்னாக யோசிக்கலாம். பட் ஏதோ புதுசாக வந்து பின்னாக ட்ரை பண்ணுற காரணத்தினால டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவாக வந்து இருக்காங்க, நம்ம வந்து பின்னாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா நமக்கான எக்ஸாம்ஸும் சீக்கிரமாக வந்து பின்னாக வரலாம். ஏன் அப்படின்னா இதில் குரூப் 1 உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க, குரூப் 4 உள்ளே கொடுத்துருக்காங்க, குரூப் 2 உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்து பின்னாக வந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் வேகன்சி அதிகமாக வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ் உங்களுக்கு காமனாக தான் இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் சேம் வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸ் படிக்கும் போது குரூப் 1க்கும் சயின்ஸ் படிக்கணும், குரூப் 4க்கும் படிக்கணும், ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காமன் சிலபஸ் நீங்கள் வந்து பின்னாக முடிச்சு வைக்கணும். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் மட்டும் தான். நம்ம எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவ் வந்து பின்னாக பார்த்தாகணும். டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு எப்படி கொண்டு போகணும் அந்த மாதிரி வந்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் அஃபிஷியலாக வந்த ஒரு விஷயம் தான். நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை வந்து சீல் இல்லை சைன் இல்லை அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனுவல் பேனல்லையும் எதுவுமே வந்து பின்னாக கொடுக்கல. எனக்கு சொன்ன மாதிரி தான் இந்த யூபிஎஸ்சி மாடல் தான் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அன்அஃபிஷியல் இது வந்து ஃபேக் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இது வெப்சைட்டில் வந்து பின்னாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நான் டெலகிராம் வந்து நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டைம் வந்து பின்னாக ஓட்ட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போய் படித்தாலும் பரவாயில்ல, செல்ஃபாக படித்தாலும் பரவாயில்ல, ப்ரிப்பரேஷன் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜான் டு ஜூன் இந்த 6 மாதம், மே மாதம் எலெக்ஷன் இருக்குது. இந்த 6 மாதம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட் கொடுத்தாலும் எவ்வளோ வேகன்சி கொடுத்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க நம்ம வந்து பின்னாக முடியும். ரைட்? பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேகன்சி அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு 10 வேகன்சி கொடுக்கலாம். இப்போ டைபிஸ்டிக் வந்து பின்னாக இருக்குது. இப்போ ஜென்ரல் டைபிஸ்ட் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட் தனி டைபிஸ்ட் கொடுக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு 10 வேகன்சி எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக வரலாம், இங்கே ஒரு 15 எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக வரலாம். ஸோ அப்படி வரும்போது இதில் என்ன பயன்படுத்திக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஓகே, டீட்டெயிலாக இது வந்து பின்னாக இல்லை, இப்போதைக்கு தான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவான அப்டேட் தான். வேகன்சி அதிகமாகலாம், போஸ்ட் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.